ஹாய் கைஸ். இந்த யூடியூப்பை திறந்தாலே இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் தான் பற்றி எரியுது. என்ன, யார் வெளில போகிறா, யார் தோக்க போகிறா, யார் கூடிய வாக்கு விதத்தில் ஜெயிக்க போகிறா என்றது இதுவரைக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த வீடியோக்களெல்லாம் பார்க்குற நேரம் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வருது. ஏன்? ஒரு தமிழனாக பிறந்ததுனால. தமிழனாக பிறந்து இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இந்த ஜனங்க ஏன் இவ்வளவு யோசிக்காமல் செயற்படுறாங்க, இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறாங்க. ஒரு நடித்தா மாத்திரம் போதும், ஒரு ஒரு படத்தில் நடித்தா மாத்திரம் போதும், சகல திறமையும் அந்த நாட்டை ஆள்றதுக்கான தகுதி வந்துடும். கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை. இந்த படத்தில் நடிங்க, ஒரு 100-150 படத்தை நடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டை ஆள்றதுக்கு நாங்கள் கொடுப்போம். நீங்கள் தமிழன் ஆள தேவையில்லை. தமிழ்நாட்டை யாரையும் ஆளலாம், எவனும் ஆளலாம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். கேரளாவை பொறுத்தவரை ஒரு மலையாளி தான் ஆளணுன்றது அந்த கேரளா மாநிலத்துக்கான உரிமை. அதே போல் ஹைதராபாத், இனிமா, மும்பை, எல்லா இடங்களிலும் அந்தந்த மாநிலத்தில் மொழி பேசுகிற ஒவ்வொருவர் தான் அந்த நாட்டை அந்த இடங்களை ஆளுகை செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் யாரும் வரலாம், யாரும் போகலாம். இது ஒரு திறந்த வீடு என்ற மாதிரி போகிறவன் வாரவன் எல்லாம் அங்கு ஆளலாம். இலவசம் என்ற பேரில் கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் ரொட்டிக்கு ஓட்டு போடுவோம். நாய்க்கு ரொட்டி போடுறது போல் ஒரு 5000மோ 10,000மோ கொடுத்தா நாங்கள் அந்த ஓட்டு போடுவோம் என்ற நிலைமையை இந்த தமிழ்நாட்டு ஜனங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இவர்களை குறித்து சரியான மன வருத்தமாக இருக்குது. ஐயோ, கொஞ்சம் யோசிங்க. தமிழ்நாடு அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குமென்றதை யோசிங்க. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர், அதில் உண்மையாகவே ஒரு கொள்கையோட, ஒரு கோட்பாட்டோட தமிழ்நாட்டை ஒரு நல்ல எல்லாரும் வரக்கூடிய ஒரு நாடாக சீரமைக்க வேண்டும் என்று செயற்பட்டு கொண்டிருக்கிறது செந்தமிழன் சீமான். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களை தொட்டால் நீங்கள் தயவு செய்து செந்தமிழன் சீமானுக்கு வாக்களிங்க. அந்த மனுஷனுக்கு 5 வருடம் கொடுத்து பாருங்கள். கொடுக்காம எதையும் பேசாதீங்க. என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் செய்தீங்கன்னா உண்மையாகவே உங்களோட சந்ததிக்கு நீங்கள் செய்கிற வாழ்க்கையில் செய்கிற ஒரு நல்லதாக இருக்கும். வாழ்த்துக்கள். நாம் தமிழர்.